என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. உன்னுடைய ஆபத்து காலம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் உன் தாயானவள் உன்னுடைய வார்த்தைகளை நான் மதிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பொழுதும் மீறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விதமான ஆபத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற பொழுது இனி உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்கின்ற குழப்பம் மட்டும் உனக்குள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி இருக்குமேயானால் இந்த தாயானவள் அதை தீர்த்து வைக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இன்று உனக்கு இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொடுப்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இந்த தாயானவளை நீ வணங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு தீய சக்திகளும் ஒரு பொழுதும் உன்னை நெருங்கவே நெருங்காது. ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. என் தங்க குழந்தையே, உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பினால் நீ அத்தனையையும் பெற வேண்டும் என்று விரும்புவதும் உண்மை என்றால் அதற்கு இன்றே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடக்கூடாது. அப்படி நீ கேட்காமல் செல்ல வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்காக எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவது உனக்கு மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தையை நீ எண்ணி வரிந்து கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஆனால் என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பை நீ நிறைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அம்மாவின் அன்பு உனக்கு உறுதியாக கிடைத்துவிட்டது என்பதனை மறந்துவிடாதே. அம்மா, நான் எப்பொழுதும் நான் நினைத்து விட்டால் உன்னால் நடத்த முடியாத விஷயத்தையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். இந்த தாயானவள் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும். என்ன நடந்தது என்று நீ யோசிக்கின்றாயா? நமக்கு எந்த ஒரு ஆபத்து எங்கிருந்து வந்தது என்று நீ சிந்திக்கின்றாயா? நிச்சயமாக அத்தனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வந்த ஆபத்துகள் ஒவ்வொன்றுமே எங்கிருந்து யாரால் வந்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்ட நேரம்தான் இந்த அம்மா உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். நமக்கான ஆபத்துகளை கொடுக்க நம்மை சுற்றி ஒவ்வொருவருமே எங்கிருந்தாவது வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சோதித்து
கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது அல்லவா? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க தொடங்கிவிட்டதல்லவா? என் செல்ல குழந்தையே, என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் நிறைவாக என்றோ பெற்றிருக்க வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதாக இருந்தாலுமே அதை நாம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே புரியாத படிக்கான ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கி விட்டாய். உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்துவிட்ட பிறகும் கூட எதையுமே தெரியாதது போல இந்த வாழ்க்கையில் நீ இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இப்படியே இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதும் உனக்கு பலனில்லாமல் போய்விடும். இந்த அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு உண்மை இல்லாததாக மாறிவிடும் என்பதுதான் இந்த தாயானவளினோட வருத்தம். அம்மா நான் நினைத்துவிட்ட மாத்திரத்தில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்தே தீரும். நான் இருந்து கொடுப்பது எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒரு சேர கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே. ஆபத்து என்று சொல்லி இந்த தாயானவள் உன்னை நான் பயமுறுத்த நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களையும் பெரு மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நீ தேவையில்லாத எந்த சிந்தனைகளையும் கொண்டு மனம் வருந்தி நிற்கக்கூடாது அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை உனக்கு சொல்லி சொல்லி மேலும் மேலும் உன்னை மனவருத்தம் அடைந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதே கடினம் என்று என் பிள்ளை நீ சொல்லியிருந்தாய் அல்லவா? இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடக்க வேண்டும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்காகவும் நீ கண்கலங்கி நிற்பது நியாயமற்றது. உன்னை தேடி நான் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ என்னை நம்புவதனால் மட்டும் நான் உன்னை தேடி வரவில்லை. நீ என்னை உன் தாயானவளாக நினைத்து எப்பொழுதுமே என் மீது கொண்ட அன்பை கைவிடாமல் நீ இருக்கின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பை ஒரு முறை நீ பெற்றுவிட்டால் எக்காலத்திலும் அதனை நீ மறக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயானவளை நீ தவிர்க்க மாட்டாய். இன்றிரவே இதனை கேட்டுவிடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஒரு குழப்பம் நான் தீர்க்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையே? ஒருவரால் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் நீ உடனே அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற நினைக்கின்றாய். அவர்கள் முன்னால் இருக்காமல் அந்த இடத்தை விட்டே நீ காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்ததுதானே, அதுதானே உன்னை அவர்கள் செய்வதே உன்னை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தத்தானே. அதற்காகத்தானே அவர்கள் அத்தனை சூழ்ச்சியும் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அதையே உண்மை என்று சொல்லும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ செய்து கொண்டுதானே இருக்கின்றாய். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டுதானே இருக்கின்றாய். இதுவெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்குமாம்.
என்ன? இனிமேலும் மேலும் மேலும் உனக்கு வேதனையை தான் இது அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. யார் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஈடேற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்கின்றதோ இல்லையோ, உன் மனதிற்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ நிச்சயம் அவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து நிற்கின்றேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் இப்பொழுது உறுதியெடுத்து விட்டேன். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில வேதனைகள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டேன். எல்லா நிலையிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அம்மா என்ன கொடுக்கின்றோனோ அதை பெறக்கூடிய மனநிலை என் பிள்ளைக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதும் குழப்பமான மனதை வைத்து கொள்ளாதே. உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ எத்தனை போராட்டங்கள், எத்தனை விஷயங்களை அடைந்துவிட முடியுமா முடியாதா என்ற தவிப்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு வருகின்ற விஷயங்களை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? உனக்கு தெய்வம் மனம் வந்து இருக்கின்றது. தருகின்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தவிர்த்துவிடக் கூடாது. அதைத்தான் இன்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்கு நிச்சயமாக ஆறுதலை கொடுக்கும். இதை என்னுடைய நம்பிக்கை. இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வந்து இந்த தாயானவள் வாக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று மறுத்துவிடாதே. ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அந்த சூழ்நிலையை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும். இப்பொழுது வேண்டுமானால் இது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதன் பின்னால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்வாய். இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எண்ணி சந்தோஷப்படு. இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உன் மனது சுமந்து நிற்கின்ற எண்ணங்கள் இவை எல்லாம் என்றாவது நம்மால் இறக்கி வைக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன்னால் இறக்கி வைக்க முடியும். ஆனால் அதற்கு நீ இந்த மனிதர்களை தேடக்கூடாது. இவர்களிடத்தில் நீ உதவிகளும் கேட்கக்கூடாது. மாறாக உன் தாயானவள் என்னிடத்தில் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன தோன்றுகின்றதோ, என்ன எண்ணங்கள் உன் மனதிற்குள் வருகின்றது, என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள். அம்மா முழுமையான ஆறுதலை உனக்கு கொடுத்து விடாவிட்டாலும், முழுமையான தீர்வினை உனக்கு உடனடியாக தராவிட்டாலும், அந்த நொடி உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன். குழம்பி தவிக்கின்ற விஷயத்திற்குள் அந்த நொடியை நான் உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பேன். எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகின்ற தருணம்.
இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற பல நன்மைகளை பெறப்போகின்றாய். என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாமல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்ல உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை உணர்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றுவிட்டதாக சரித்திரமே கிடையாது. என்னை நம்புகின்ற குழந்தைகள் எந்நாளும் இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சாதிக்க தொடங்குவார்கள். அதன் பின்னால் நமக்கு அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு நீ நன்றி சொல்வாய். உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து இந்த தாயானவள் நான் இங்கு இல்லை. இந்த நன்றி கெட்ட மனிதர்களைப் போல அல்ல உன் அம்மா. என் பிள்ளையே, நான் உன்னிடத்தில் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. என் குழந்தையினுடைய அன்பு மட்டும் எனக்கு எப்பொழுதும் போதும். என் குழந்தையினுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு என் பிள்ளை நீயும் இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிவாயானால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இந்த தாயின் அறிவுரைகளின்படி செய்து கொண்டே வா. ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின்படி நீ செய்து வருவாய். ஆனால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தொடாமல் வேறு எங்கும் சென்று விடாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது. இந்த அம்மா தருகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி, உனக்கான நன்மைகளை நான் தந்தே தீருவேன் என்ற சூழ்நிலையிலும் உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். என் குழந்தையின் கஷ்டங்களை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷப்பட மாட்டேன். உன்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கஷ்டங்களாக நினைத்து நான் அதற்கான தீர்வினை கொடுப்பேன். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் உன்னை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த அம்மா என்று இந்த வாக்கினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆபத்து என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உடனே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இத்தனை பிரச்சனைகளும் நீ தேங்கி நின்றிருக்க மாட்டாய். இந்த அம்மா சொல்வது போல என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய். ஆனால் சில பிரச்சனைகள் உனக்கு என்றோ முடிந்திருக்கும். என் தங்கமே, இந்த பிரச்சனைகள் உன்னை போட்டு வாட்டி வதைக்கத்தான் காரணமாக எதிலிருந்துமே என் குழந்தை மீண்டு வர முடியாமல் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இனியும் வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்பொழுதுமே நீ இருந்து கொண்டிருப்பாய். ஏதாவது ஒரு சோதனையில் எப்பொழுதுமே நீ நேசிக்க தவித்து கொண்டிருப்பாய். ஏதாவது ஒரு கஷ்டம் எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என் குழந்தையே, இந்த கஷ்டத்திலிருந்து எல்லாம் இப்பொழுது நீ மீண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த அம்மா வந்துவிட்ட பிறகு உனக்கு இது போன்ற ஆபத்துகளை எல்லாம் நான் நடக்க விட மாட்டேன். இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னை நிச்சயமாக நான் மீட்டெடுப்பேன். ஆபத்து என்றால் வாழ்க்கையில் எப்படி வருகின்றது பார்த்தாயா? சற்று இன்று இருக்கின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயத்தினால்தான் வருகின்றது. இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வந்துவிட வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு இருக்கின்ற அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னால் தப்பித்து கொள்ள முடியும்.
உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா ஆனவள் உன் முன்னால் தோன்றுகின்ற நேரங்களில் எல்லாம் ஒரு உண்மையை நீ உணர்ந்தாயா? நீ எப்பொழுது இந்த அம்மா என் முகத்தை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் சற்றென்று உன்னை விட்டு ஒரு தீய சக்தி வெளியேறும். அதாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழவிடாமல் செய்தது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்தது. எதிர்மறை சக்திகள் உனக்குள் வந்து தங்குவதற்கு இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தது. தீய சக்திகள் ஒரு இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றது என்றால் அவர்களால் ஒரு துளி அளவு கூட உன்னில் நுழைந்துவிட முடியாது. எப்பொழுது அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் குடிகொள்கின்றதோ அந்த நேரம் அவர்களுக்கு குடும்பத்திற்குள் தீய சக்தி உள்ளே நுழைந்துவிடும். என் குடும்பத்திற்குள் குடும்பத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்ன செய்ய போகின்றார் என்பது உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். பொறுமையாக தெளிவாக கேள். இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? இவர்கள் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மாற்றிவிட்டால், நீ எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு வந்து விட்டால், நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதிராகவே இருந்து கொண்டு இருந்தால், உன் இல்லத்திற்குள் மிகவும் எளிமையாகவே தீய சக்தியை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். தீய சக்திகள் உள்ளே வர வேண்டும். இப்பொழுது உனக்குள் நல்ல எண்ணங்கள் தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதனால் எப்படியாவது இல்லாததையும் பொல்லாததையும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை மாற்ற வேண்டும். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு அல்ல, உன்னை சுற்றி கெட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தும் இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்றுவதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த முயற்சிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது போல தீய சக்தி உன்னை ஆட்சி செய்யும். இல்லை, அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது. நான் என்ன நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்களை ஒரு நாளும் உனக்குள் கொண்டு வர விடமாட்டேன். எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எது வந்தாலும் நான் நேர்மறை சிந்தனைகளோடு தான் இருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்வாயானால் நீ நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் தீய சக்திகள் ஒரு பொழுதும் நுழைந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் மாற்றி காட்டுகின்றேன். இந்த நிலையை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உணர்த்துகின்றேன். உனக்கு நடப்பது என்ன என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக தெரிய வைக்க அத்தனை விஷயங்களையும் செய்கின்றேன். நான் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வர வேண்டும். என் தங்கம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும். என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி கவலைப்படுவதற்கு பதிலாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். இந்த அம்மா அவ்வளவு எளிதாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்கினையும் கொடுத்து விடுவது கிடையாது. உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு வாக்கினை நான் தருகின்றேன் என்றால் இந்த வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். ஆபத்து வருகின்றது என்று சொல்லி பயந்து ஓடி ஒளிவதையெல்லாம் நிறுத்திவிடும். வருகின்ற ஆபத்தை எல்லாம் தெய்வத்தின் துணை கொண்டு நான் முறியடிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு அல்லவா என் குழந்தை நீ வாழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு பயப்படுவதும் ஓடி ஒளிவதும் கண்ணீர் சிந்துவதும் வாழ்க்கையாக வைத்து கொள்ளாது. முதலில் நீ புரிந்து கொள், இந்த அம்மாவின் அன்பினை பெற்றுக்கொள்ள அத்தனை தகுதியும் உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் யார் வாழ்க்கையும் அழிக்க நினைத்தது கிடையாது.
இவை எல்லாம் உனக்குத்தான் நடந்திருக்கின்றதே தவிர உன் அத்தனை கஷ்டங்களும் வந்த பொழுதும் கூட நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் ஒருபொழுதும் செய்ய நினைத்தது இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலை உன் வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். இந்த சூழ்நிலை